திருவள்ளூரில் டீசல் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தீப்பற்றிய சம்பவத்தில் மேலும் ஒரு தண்டவாளம் சீரமைக்கப்பட்டு புறநகர் மின்சார ரயில் சேவை தொடங்கியிருக்கிறது. விவரங்களை நமது செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், தற்போது புறநகர் ரயில் சேவை எந்த அளவுக்கு இருக்கு? வழக்கமான ரயில் சேவை தொடங்கியிருக்கா? பாலா, திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே நேற்று இந்த சரக்கு ரயில் தரம்புரண்டு தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக, அதாவது நேற்று காலை 5:20 மணிக்கு அந்த விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து ரயில்வே ஊழியர்களும் தீயணைப்புகளும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பணிகள் இரவிலும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதன் காரணமாக, அதாவது 4 வழிப்பாதைகள் இருக்கு. 4வது பாதை சீரமைக்கப்பட்டு நேற்று இரவே விரைவு ரயில்கள் சேவை மட்டும் அனுமதிக்கப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக இந்த மிதமான வேகத்தில், அதாவது அந்த விபத்து நடந்த இடத்தில் மிதமான வேகத்தில் அரக்கோணம் மார்க்கத்தில் இயக்கப்பட்டன. தொடர்ந்து இரவு முழுவதுமே பணி செய்த ரயில்வே ஊழியர்கள் தற்போது அந்த 3வது பாதையில் சீரமைத்து அதில் புறநகர் ரயில் மற்றும் விரைவு ரயில்களில் சென்னை அரக்கோணம் மார்க்கத்திலும் அதே போல அரக்கோணம் சென்னை மார்க்கத்திலும் இந்த ரயில்களை அனுப்பியிருக்கிறார்கள். இதனால் ரயில் சேவை தற்போது சீராகி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த விபத்து நடந்த இடம், அதாவது விபத்து 2வது பாதையில் நடந்தது. 2வது பாதை மற்றும் 1வது பாதை 2 ரயில் பாதைகளையும் தற்போது இந்த தண்டவாளங்களை சீரமைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது 140 டன் எடையுள்ள பிரத்யேக கிரேன் மூலம் இரும்பு கம்பங்களை நட்டு மின் இணைப்புகளிலும் அதே போல 2 தண்டவாளங்களுக்கு பணிகளை வழங்கக்கூடிய அந்த பணிகளையும் செய்து வருகிறார்கள். இருபுறங்களிலும் 10 ஜேசிபிகள், 4 பொப்பைன்கள், 2 ராட்சத கிரேன்கள் மூலம் தற்போது இந்த போர்க்கால அடிப்படையில் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து நடந்த இடத்தில் 150 மீட்டர் தூரத்தில் இந்த தண்டவாளம் முற்றிலுமாக வெட்டி எடுக்கப்பட்டு புதிய தண்டவாளங்களை வெல்டிங் செய்தும் அந்த மின் கம்பங்களை சீரமைத்தும் இந்த ராட்சத கிரேன் மூலம் நடத்தி வருகிறார்கள். இந்த பணிகள் இன்று மதியத்திற்குள் முழுமையாக நிறைவேறிந்து 4 வழித்தடங்களிலும் போக்குவரத்து சீராக அனுப்பப்படும். ரயில் சேவை முற்றிலுமாக ரயில் சேவை சீராகும் என ரயில்வே உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பலா, விவரங்களுக்கு நன்றி எழி.